இந்த மயோஃபாஷியல் பெயினுங்க நிறைய சிம்டம்ஸ் நம்ம ஒன்றை கம்மி பண்ணும்போது இன்னொரு சிம்டம் தெரிய வரும். எனக்கு வந்து காதில் ரிங்கிங் சவுண்ட் இருக்குது டாக்டர், கிடினஸ் இருக்குது டாக்டர், நான் ஒரு தடவை நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாச்சு, ஆனால் எனக்கு திருப்பி இன்னும் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 3 தடவை பண்ணப்புறம் கூட உங்களுக்கு அந்த கிடினஸ் இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக கம்மியாச்சு. ஏன்னா இதுதான் சயின்ஸு. நம்ம உடம்புல அந்த நாட்ஸ் இது எப்படின்னா பல்லு சொத்த வருதுன்னு வைங்க, பல்லு சொத்த வந்து அது டீப்பானதுக்கப்புறம் தான் நமக்கு வலி இருக்கிறதே தெரியும். எடுத்த உடனே வலி தெரியுமா? தெரியாதுல்ல. அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் சொத்தையானதுக்கப்புறம் தானே தெரியுது. அந்த மாதிரி தான் இந்த வலிகளும் டீப்பர் லேயர்ஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் இந்த வலிகளே தெரிய ஆரம்பிக்கும், இந்த கிடினஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம எடுத்த உடனே சரியாகுமானா சரியாகாது. அது ஒரு லேயராக நம்ம பிரேக் பண்ணி அந்த லேயர்ஸ் நாட்ஸை நம்ம ரீச் பண்ணி அந்த மெயின் ஸ்பாட்ஸை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணால் தான் இது சரியாகும். ஸோ இன் பிட்வீன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் நிறைய பேத்துக்கு அந்த பொறுமை இருக்கிறது இல்லை. ஸோ பொறுமையாக கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடும். ஸோ நீங்களே இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ மாதம் 3 மந்த்ஸாக வந்துருக்கீங்க. 3 மந்த்ஸ். ஸோ இட் வில் டேக் திஸ் டைம். இவ்வளோ நாள் ஆகும் தான் இது சரியாகிறதுக்கு, பட் டெஃபினட்டாக சரியாயிடும். ஆமாம், இப்போ எங்களுக்கே வித்தியாசம் தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை, ஓகே அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் ஒரு 8 சிட்டிங் அப்புறம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சு, 10 சிட்டிங்கில் கொஞ்சம் நல்லா கம்மியாக இருந்து இப்போ கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது. இப்போ வந்து வாக் பண்ணாலும் இம்பேலன்சிங் ப்ராப்ளம்லாம் அந்தளவுக்கு இல்லை.